ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bhuvi food wall. கருப்பட்டி ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் ரவாவுக்கு 1/4 கப்புக்கு குறைவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் 2 எண்ணெயில் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு அளவுக்காக நான் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு 1 கப் ரவா சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ரவாவோட கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. ரவா நல்லா வறுப்பட்ட பிறகு எண்ணெய் நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ரவாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடான பிறகு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவா நல்லா வெந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றின பிறகு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவாவுக்கு 1 கப் பனங்கருப்பட்டியை நல்லா இந்த மாதிரி பவுர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு ரொம்ப சரியாக இருக்கும். ரவாவும் கருப்பட்டியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவாவும் கருப்பட்டியும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட்லேயுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சையை கேசரியில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவும் நெய்யும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் சுகரை வச்சு செய்கிற கேசரியை விட இந்த கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். பனங்கருப்பட்டியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டான கருப்பட்டி ரவா கேசரி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.